கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தை ரொம்ப அருமையாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது பற்றி தானுங்க தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விரிவாக. கும்ப ராசி அதிபதி சனி பகவான் கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பலனாக இருந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆதாரம் தரணுங்க. கும்பராசி மேலே இருக்கக்கூடிய ராகு, கும்பராசி மேலே போகக்கூடிய ராகு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறார். குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி குரு தான், தனகாரகணம் குரு தான். அப்பேற்பட்ட தனகாரகருடைய சாரத்தில் ராகு, ராகு போல் கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது, கேது போல் கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆயிடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மன அழுத்தத்தை சரிப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்கள், பணி சுமை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை, ஏண்டா இருக்கோம் எதுக்குடா இருக்கோம் மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமேன்ற ஆதங்கத்தை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். அதுபோக முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மன வாழ்க்கை மட்டும் நல்ல விதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாத பட்சத்தில் வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழில் என்னதான் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் புரோஜனம் இல்லாமல் இருக்கும். அப்போது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரியாகும். ஆதாரம் கொடுங்க சார் அப்படின்னா, இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லையா, எப்போவுமே ஒரு ராசி ஒரு லக்னம்னா, இப்போ கும்பராசி அல்லது கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க, 7வது பாவகம்னா சூரிய பகவானுடைய வீடு சிம்மம். அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அந்த சூரியன் 16ஆம் தேதி வராரு. 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நேரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் சுக்கிரனுடன் சேர்றார். சுக்கிர பகவான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுக்காத யோகத்தை சுக்கிர பகவான் தருவார். அப்போ அந்த சுக்கிர பகவான் குருவோட சேர்ந்திருக்காரு. அந்த தருணத்தில் குரு நம்ம ராசியை பார்ப்பதால் புத்திர பாக்கியத்தில் இருக்க சங்கடங்கள் சரியாகும். 7 வருஷம் ஆகுது சார், 8 வருஷம் ஆகுது சார், நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாமல், கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல், போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, ஒரு நல்லது நடக்கலைங்க, நான் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுன்னா, இந்த தருணத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வரக்கூடிய நேரம். உறவு வர்றதுக்கான ஆரம்பம். சன்னியாசியாக நீங்கள் இருந்தீங்க, இந்த பிரபஞ்சம் சம்சாரி ஆக்கிச்சு. ஒத்தையாக இருந்தீங்க, பேச்சுலராக இருந்தீங்க, இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்னென்னு சொல்லுவோம், கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஃபேமிலி வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் தந்தது. ஃபேமிலி வாழ்க்கை மட்டும் கொடுத்துவிட்டு தாய் தந்தைன்ற ஒரு பிரார்த்தம் கொடுக்கலையே என்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இந்த நேரத்தில் தாய் தந்தை ஆகிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். எங்கேயாவது போயிடலாமா, எதையாவது செஞ்சுக்கிடலாமா அப்படின்ற நிலைமை கூட ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். இந்த நேரத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறது.
உங்கள் ராசியாதிபதி தொழிலுக்கு ஆரகனை பார்க்கிறார். இதெல்லாம் நல்ல நேர காலங்கள். ஆக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த பொன்னான நேரம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுது. அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ஞ்சு இந்த பலனை சொல்கிறேன், அனுபவித்து சொல்லுங்க என்ன நடந்தது என்ன நடக்கலைன்ட்டு. சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததான்றதை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முயற்சி செய்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சாதகமான நேரம், சாதகமான மாதம். முயற்சி பண்ணலைன்னா என்னதான் நேர காலங்கள் வந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல தான் இருப்போம். முயற்சின்ற விதையை விதைங்க, வளர்ச்சின்ற மரம் விருட்சம் உருவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மிக சிறந்த ஒரு பதிவாக இருக்கும், நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த அற்புதமான ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.